நேற்று வரை அதிமுக கூட்டணியில் பாமக செல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் பாஜகவோடு கைகோர்த்திருக்கிறது பாமக இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்காக. இது பற்றிய பார்வைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் ஷபீர் அகமது இணைந்திருக்கிறார். ஷபீர், இப்போ பாமக பாஜகவோடு கூட்டணி அமைக்க விரும்புகிறது, அன்புமணி அவர்களுடைய விருப்பப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் அதிமுகவோட கூட்டணி இணைவதற்கான முன்னெடுப்புகளை எடுத்துட்டு இருக்காருன்னு முன்பு பார்வை வைக்கப்பட்டது. ஓரளவுக்கு அதிமுகவோடு சென்று விட்டார்கள் என்று நம்பப்பட்ட வேளையில தற்பொழுது மீண்டும் பாஜகவோட கூட்டணி என்பதை உறுதி செய்திருக்கிறது பாமக. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிசம் சரியா பயன்படுத்தி இருக்குதா பாமக? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, பாமகவை பொறுத்த வரைக்கும் எந்த அணியில அவர்களுக்கு அதிகமான தொகுதிகளும் அதிகமான லாபமும் கிடைக்கிறதோ அந்த கட்சியை நோக்கிதான் பாமக இதுவரைக்கும் கூட்டணி அமைத்திருக்கிறது அப்படின்றதுதான் கடந்த கால வரலாறு. அதே அடிப்படையில இந்த ரெண்டு பக்கமும் பாமக பேசிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பாஜகவிடமும் இன்னொரு பக்கம் அதிமுகவிடமும் அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல உங்களுக்கு டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அதிமுகவுடன் போவதுதான் சரியான அரசியல் வியூகமாக இருக்கும் அப்படின்றது அவருடைய அனுபவம். அவருடைய அசஸ்மெண்ட்ல அவர் அந்த முடிவுகளை நோக்கிதான் கட்சியை தயார்படுத்தி கொண்டிருந்தார். கட்சியினருடைய மனநிலையும் பாஜக கூட்டணி வேண்டாம், அதிமுக கூட்டணியோட போலாம். ஏன்னா அதிமுக பாமக கூட்டணி அப்படின்றது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ், ஒரு இயல்பாகவே அந்த அலையன்ஸுக்கு கொஞ்சம் நல்ல ஓட் கன்வர்ஷனும் அதே போல ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு ஒரு இணக்கமாக பணியாற்றக்கூடிய ஒரு 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 சூழலும் அந்த தேர்தலிலேயே இருந்ததுனால அவங்களும் அதுதான் விரும்பினாங்க. அதே போல அதிமுகவிலேயே இருவேறு கருத்துக்கள் இருந்துச்சு. அதிமுகவுல இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்பமா எந்த தேர்தல் வந்தாலும் பாமகவை இரண்டு திராவிட கட்சிகள் தான் அதோடைய டிமாண்டை கூட்டி விட்டுறாங்க, வளர்த்து விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தும் இருந்துச்சு. ரெண்டாவது, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய கருத்து என்னவாக இருந்துச்சுன்னா 10.5% இடஒதுக்கீடு, அதுக்கப்புறம் பல்வேறு விஷயங்கள் வன்னியர் சமுதாயத்துக்கு அதிமுக செய்திருக்கிறது. ஆகவே நேச்சுரலா பாமக நம்ம கூட வந்தா அந்த அந்த அணிக்கு மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய அந்த ஆதரவு இன்னும் பெருகும் அப்படின்ற அந்த அடிப்படையில தான் அந்த சிந்தனை அப்படின்னு இருந்துச்சு. இந்த சிந்தனையை பாமக தரப்பினர் மத்தியிலும் அதே சிந்தனை தான் இருந்துச்சு, அதிமுக தரப்பினர் மத்தியிலும் அதே சிந்தனை தான் இருந்துச்சு. அதனாலதான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு போக வேண்டும் அப்படின்ற அந்த மனநிலையில இருந்தாரு. இன்னொரு பக்கம் உங்களுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தேர்தல் கணக்கு என்னவாக இருந்துச்சுன்னா அவருக்கு ஒன்றிய அரசாங்கத்தில் அமைச்சராக வேண்டும் அப்படின்றதுதான் ஒரு 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 இலக்காக இருந்தது. அதை ஒட்டி அவரும் பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார். பாஜக டெல்லியில போய் பாஜக தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போது கூட பெரிய அளவுக்கு அவங்களுக்கு எந்த விதமான உத்தரவாதங்களும் கொடுக்கப்படவில்லை. அதுக்கப்புறம் தான் முந்தா நேத்து அதிமுகவுடன் கிட்டத்தட்ட அந்த கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டது அப்படின்னு தகவல்கள் வெளியானது. அதுக்கப்புறம் அதிமுக தலைவர்களை பாமக எம்எல்ஏ அருள் அவர்கள் சந்தித்து அந்த பேச்சுவார்த்தை இறுதியானது அப்படின்னும் போது அப்பவே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா டாக்டர் ராமதாஸ் ஒரு ஒரு நபரை அனுப்பி வைக்கிறாரு நேரடியாக கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னா அவர் வேற யாருக்கோ ஒரு தகவலை சொல்லுகிறார், பாஜகவுக்கு மறைமுகமாக ஒரு தகவலை சொல்லுகிறார், இந்த பக்கம் எல்லாமே முடிய போகுது அப்படின்ற அந்த தகவலை கன்வே பண்றாரு. இது அவருடைய பழைய டாக்டிக்ஸ். இப்படிதான் அவர் அந்த நெகோசியேஷன் பண்ணுவாரு. ஸோ அந்த அடிப்படையில அந்த விஷயங்கள் பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் பாஜகவிடம் இருந்து ஒரு புதிய ஆஃபரும் அதே போல 10 சீட்ஸ் அப்படின்றது பாஜக ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த எந்த பகுதிகளில் அவங்களுக்கு அந்த 10 தொகுதிகள் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அன்புமணி ராமதாஸுக்கு ராஜ்யசபா சீட்டும் ஒன்றிய அரசாங்கத்தில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அதுல அமைச்சர் பதவி கொடுப்பது என்றும்
அதுக்கப்புறம் 2026லயும் இதே கூட்டணி தொடர வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தமும் கொடுக்கப்படுகிறது. பாஜக 2026 தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். அப்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் துணை முதலமைச்சராக ஒரு கூட்டு மந்திரி சபை அமைக்கப்படும் அப்படின்ற இத்தனை உத்தரவாதங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த உத்தரவாதங்களை எல்லாம் பாஜக நிறைவேற்றுமா அப்படின்னா, கடந்த கால வரலாறுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஜக கூட்டணி கட்சியினரை கண்டு கொள்ளாத ஒரு நிலைதான் இருந்திருக்கிறது. அப்போ பாஜக கூட்டணிக்கு போய் பாமக அடைந்திருக்கக்கூடிய லாபம் என்பது ஒன்றே ஒன்றுதான். அன்புமணி ராமதாஸ் மீதான அந்த வழக்கு அப்படின்றது சிபிஐல நிலுவையில இருக்கக்கூடிய அந்த வழக்கு அப்படின்றது எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அடுத்த 5 ஆண்டுகள் பாஜக ஆட்சி அமைத்தால் அல்லது வேற ஏதாச்சும் அதுல ஒரு நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்கும். இந்த கூட்டணி அமைந்ததற்கு அதுதான் மிக முக்கியமான ஃபேக்டரா இருக்கும். பட் ஒரு விஷயம் இந்த கூட்டணி அமைந்ததுல ஒரு பெரிய ரோலை மத்திய அமைச்சர் திரு முருகன் அவர்கள் அதை சாதித்து காட்டி இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அண்ணாமலையால் முடியாத சில விஷயங்களை முருகன் அவர்கள் அவருடைய தலைமையில அவருடைய அரசியல் அனுபவம், அதுக்கப்புறம் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த இதுல இந்த கூட்டணியை அவர் பாமகவிடம் பேசி மற்ற கட்சிகளிடம் பேசி அதே போல ஓபிஎஸ், இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் இவர்களை எல்லாரும் ஒரு கூட்டணியில கொண்டு அந்த ரோலை அவரு பண்ணியிருக்காரு. அது ஒரு மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். ஏன்னா மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையால் முடியாத ஒரு விஷயத்தை ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து குழு போட்டு அவர் தலைமையில முருகன் தலைமையில ஒரு குழு போட்டு அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் தலைமையில பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தப்பட்டு அவருடைய முயற்சியால இன்று தமிழகத்துல பாஜகவுக்கு ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு அந்த அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இங்க கூட்டணி இல்லாமல் தான் தமிழ்நாட்டுல பாஜக தனித்து போட்டியிட வேண்டும் அப்படின்ற அந்த விருப்பம் தான் இருந்துச்சு. அதுக்காக அவர் கூட இருந்த அதிமுக மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் அவர் கழட்டி விட்டாரு. அதுக்கப்புறம் தனியா போலாம் அப்படின்ற ஒரு அழுத்தம் என்பது அவர் தரப்புல இருந்து கொடுக்கப்படுகிறது. பட் பாஜகவுடைய தேசிய தலைமைக்கு தமிழ்நாட்டுல தனித்து போட்டியிட்டால் ஒரு வாய்ப்பும் இல்லை. கூட்டணியுடன் போட்டியிட்டால் அந்த ஓட் ஷேரை தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன முயற்சி தான் இந்த அணி அமைந்திருப்பது. பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல சீட்ஸ் ஜெயிக்கணும் அப்படின்றத விட ஓட் ஷேரை கூடுதலாக காட்ட வேண்டும், அவங்களுடைய அந்த வாக்கு சதவீதத்தை உயர்த்த வேண்டும் அப்படின்றதுலதான் அவர்கள் ரொம்ப குறியா இருக்காங்க. சோ அதை நோக்கி தான் பாஜகவுடைய வியூகமும் அதை நோக்கி தான் பாஜகவுடைய அந்த அரசியல் கணக்குகளும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. ஒரு பக்கம் அதிமுகவை தனிமைப்படுத்துவது, அதிமுகவை அப்படியே சைட்லைன் பண்ணி சிங்கிள் அவுட் பண்ணி அதிமுகவை ஒரு பலவீனமான நிலைக்கு தள்ளி விடுவது அப்படின்றதுதான் அவர்களுடைய வியூகமாக இருக்கு. அதிமுகவுடன் கூட்டணி இருக்கும் போது அதிமுக அதிக லாபம் பெற்ற கட்சி பாஜக. சோ அந்த கூட்டணியில இருக்கும்போது அதிமுகவுடனான வியூகம் தான் அவர்களுக்கு பிரதானமாக இருந்துச்சு. கூட்டணியை விட்டு வெளியே வந்தோடனே அதிமுக என்ற ஒரு மிகப்பெரிய கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும் அப்படின்ற அடிப்படையில பாஜக செயல்படுகிறது. இதெல்லாம் மக்கள் மத்தியில எப்படி எடுபட போகிறது? ஒரு கட்சியை அழித்து விட்டு நாங்கள் தமிழகத்தில் எப்படியும் மக்களுடைய ஆதரவை பெற்று விடுவோம் அப்படின்ற அந்த அரசியல் நோக்கத்தை பாஜக வெளிப்படுத்தி இருப்பது, அதுல பாமக இப்ப துணை போயிருப்பது, இதெல்லாம் எப்படி மக்கள் பார்க்க போறாங்க, ஏத்துக்க போறாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் உங்களுக்கு இந்த லாஸ்ட் மினிட் கூட்டணி அமைப்பது அப்படின்றது ஒரு ஓட் கன்வர்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சவால் நிறைந்த விஷயங்களாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டுல தேர்தலுக்கு இன்னும் 30 நாட்கள் இருக்கக்கூடிய சூழல்ல கள நிலவரம் அப்படின்றதை உடனடியாக இந்த கூட்டணி மாற்ற முடியுமா அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. ஒரு 2 மாசம் முன்னாடியோ அல்லது ஒரு 3 மாசம் முன்னாடியோ இந்த கூட்டணி அமைந்திருந்தால் அந்த கூட்டணி அந்த வியூகம் இதெல்லாம் ஓரளவுக்கு அதை சரி செய்யக்கூடிய ஒரு
விஷயம் என்பது இருக்கும். பட் இந்த அளவுக்கு வந்து ஒரு டைமே இல்லாத ஒரு சூழல்ல இந்த கூட்டணி அமைந்திருப்பது அப்படின்றது, இது உடனடியாக தேர்தல் கூட்டணியாக மாற வேண்டும், ஒரு தேர்தல் போர்ஸாக அவங்க களத்துல பணியாற்ற வேண்டும் அப்படின்னா இதெல்லாம் வந்து சவால் நிறைந்த விஷயங்களாக இருக்கிறது. பட் அதிமுகவுடைய வியூகம் என்னவாக இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கணும். அதிமுக 40 தொகுதிகளும் அவங்க வந்து தனித்து போட்டியிடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓட் ஷேரை அவங்க தக்க வைத்துக் கொள்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் அதிமுகவுக்கு இது ஒரு சவால் நிறைந்த காலம். ஆனால் இந்த சவால் நிறைந்த காலத்திலும் அதிமுக அதை சமாளிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தோட இருக்கிறதா அப்படின்றதும் வந்து இந்த தேர்தல்ல நாம பார்க்க முடியும். ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 முனை போட்டியாக தமிழக சூழல் அப்படின்றது இருக்கிறது அப்படின்னும் போது அதுல மிக முக்கியமாக திமுகவுக்கு ஒரு பெரிய லாபம் என்பது அமைந்திருக்கிறது. திமுகவுக்கு அது லாபகரமாக அமையும் அப்படின்றதுதான் வந்து தற்போதைய கள சூழலாக இருக்கிறது. நன்றி ஷபீர். மிக முக்கியமான பார்வைகளை முன்னெடுத்து வச்சிருக்கீங்க. இணைந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.